Good morning students, welcome to Blue Star Science Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Unit 2 Kinematics. The topic is addition of vectors. So the topic ரொம்ப important. முன்னாடி நம்ம வெக்டார்ஸ் பற்றி பார்த்தோம், வெக்டரோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டரோட அடிஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அது ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கத்தான் இந்த அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சின்ஸ் வெக்டார்ஸ் ஆஃப் போத் மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் they cannot be added by the method of ordinary algebra. ஒரு வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கும், போத் மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் ஒரு வெக்டார் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது பை ஆர்டினரி அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ thus vector can be added geometrically or analytically by using certain rules called, அது பெற்றனது வெக்டர் அல்ஜிப்ரா. நார்மலான அல்ஜிப்ரா வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வெக்டரை என்ன பண்ண முடியாது, அது போத் மேக்னெட்டிக் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த வெக்டர் அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட். ஓகே, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ், சம்னா என்ன அர்த்தம்னா ரிசல்டன்ட், டூ வெக்டார்ஸ் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா, ஆஃப் அடிஷன் மெத்தட். ஸோ ரெண்டாவது parallelogram law of vectors. ஸோ அந்த ரெண்டு மெத்தட் இருக்குப்பா. ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டாருக்கு ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் வெக்டார்ஸு, நெக்ஸ்ட்டு parallelogram law of vectors. இங்கே சிலபஸில் இருக்கிறது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வெக்டார்ஸில் வர ட்ரையாங்குலர் லா வேறு, அப்புறம் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கு இல்லையா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் ஹைட் ஆஃப் த பில்டிங் மெஷர் பண்ணுறேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட். ஸோ வை வி ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸு, ஏன் வெக்டர் அல்ஜிப்ரா வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதை மெயினாக நம்ம தெரிஞ்சு வச்சுருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாருக்கு என்ன இருக்கும், போத் மேக்னெட்டியூட் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நார்மலான ஒரு அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் வி ஆர் இன்ட்ரடியூசிங் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அதோட ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம். ரெண்டு வெக்டரோட ஆட் பண்ணும்போது ரிசல்டன் கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணும்போது ரிசல்டன் கிடைக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வி ஆர் இன்ட்ரடியூசிங் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி, நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா triangular law of addition method. Triangular law of addition method. Triangular law of addition method. பார்க்கலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் we have two vectors, ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. இது வெக்டர் ஏ. ஓகே, இன்னொரு வெக்டர் இது வெக்டர் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஹெட் ஆஃப் வெக்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கால்டு ஹெட் ஆஃப் வெக்டார். இதை என்ன சொல்லுவாங்க, டெய்ல் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்ல் ஆஃப் வெக்டார். ஸோ இது வந்து ஹெட் ஆஃப் வெக்டார், இது வந்து டெய்ல் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஒரு வெக்டார், ஏ வெக்டாரு, இன்னொன்று வந்து பி வெக்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போனால், இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ரிசல்டன்ட் ஆஃப் these two vectors, எந்த ரெண்டு வெக்டாரு, ஏ வெக்டாரு பி வெக்டரோட ரிசல்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ
என்னன்னு பார்க்க போறோம் நம்ம. In order to calculate, what is the aim of this calculation? In order to calculate the resultant of two vectors. என்ன two vectors இங்க இருக்கு? A vector and B vector. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ண போனா, I am going to take, எப்படி எடுத்துக்கலாம்னா, ரெண்டு வெக்டாரை C, this is A vector, இதோட A வெக்டாரோட ஹெட்டில் B வெக்டாரோட டெயிலை கனெக்ட் பண்ணால் இது B வெக்டார். இது எப்போல கிடைக்கும்? சி ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்தோம், இது ஹெட்டு, இது டெயில். அப்படின்னா A வெக்டாரோட ஹெட்டில் B வெக்டாரோட டெயிலை கனெக்ட் பண்ணால் இது எப்போல கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் we are getting இது எப்போல இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அண்டர்ஸ்டுட்? இதுக்கு பேர் கொடுக்கலாம், ஓ பி கியூ அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, வெக்டார் ஏவோட ஹெட்டில் வெக்டார் பியோட டெயிலை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இங்கே வந்து வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் த வெக்டார் ஏ பி. சி பாருங்க, இது ஆங்கிள் என்னவா இருக்கும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஆங்கிள் வில் பி தீட்டா. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு வெக்டார் ஏ, ரிப்பீட் அகைன், வெக்டார் ஏ, இது வெக்டார் பி. ஏ வெக்டாரோட ஹெட்டில் பி வெக்டாரோட டெயிலை கனெக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? we are getting ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் எங்கே கிடைக்கும்? ஏ வெக்டாரோட டெய்லையும் பி வெக்டாரோட ஹெட்லையும் கனெக்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும். அதான் ஆர் வெக்டார்னு கிடைக்கும். வாட் இஸ் ஆர் வெக்டார்? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, we are representing the direction of resultant vector. The direction of resultant vector எப்படி சொல்லலாம், is the angle between R vector and A vector. R vector is resultant vector. So இது நம்ம எப்படி எழுதலாம், R vector equal to A vector plus B vector இப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, OQ vector equal to OA vector, OP vector plus PQ vector அப்படின்னு சொல்லலாம். R என்னது, OQ-வா? அப்படின்னா OQ vector equal to OP vector plus PQ vector இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்டன் கண்டுபிடிச்சாச்சு. R is equal to A vector plus B vector ஏன்னா OQ vector equal to OA vector plus PQ vector அப்படின்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு we are going to calculate magnitude of resultant vector. பார்க்கலாமா? So first we are going to calculate magnitude of resultant vector. என்னது magnitude of resultant vectorனா என்னது? resultant vectorனா R vectorனு தெரியும். So what is the magnitude of R vector? R னா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான், ரைட்டா? magnitude of result vectorனா R தான் கண்டுபிடிக்க போறோம். In order to calculate the resultant vector R, ஏன்னா R vector
இதோட மேக்னிடியூட் தான் r. ரைட்டா? ப்ரீவியஸ்லி இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். நவ் we are going to see டயக்ராம் வரைகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே படம் தான். சி வெரி இம்பார்ட்டண்ட்டு. டயக்ராம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரா த டயக்ராம். ஸோ ஐ வில் ட்ரா த டயக்ராம். ஃபர்ஸ்ட் இது ஏ வெக்டார். ரைட்டா? வேற ஒரு கலரில் வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஏ வெக்டார். ஏ வெக்டாரோட டெய்லில் தான் நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்? ஹெட்டில் தான் வந்து we are connecting B vector. Right? This is called the B vector. So what is the resultant of A and B? எப்படி சொல்லலாம் resultant of A and B na? So இதுதான் resultant of A and B. Okay? So இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? R vector அப்படின்னு அர்த்தம். Right? இதுக்கு already we are given one name. இப்போ பாருங்க. So we consider here I am taking this is O. இந்த பாயிண்ட் வந்து A பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து B பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஸோ இது அப்படியே we can extend பண்ணால் இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ we are getting this angle is called theta. ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட்டு N எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ ஏ வெக்டார் அதோட டெய்லில் ஹெட்டில் வந்து we are connecting B ஓட வெக்டாரோட டெய்லை கனெக்ட் பண்ணால் ஸோ ஆர் வெக்டார் கிடைக்கும். ஆர் வெக்டார்னா ஏ வெக்டாரோட டெய்லையும் B வெக்டாரோட ஹெட்டு தான் ஆர் வெக்டார். ஸோ இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் கிடைக்கிற ஆங்கிள் தீட்டா. ரைட்டா? இது வந்து B வெக்டார். ஓகே, ஸோ now we are going to consider என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இது ஒரு see this is ABN. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ABN is a right angle triangle. It's a right angle triangle. Okay, ABN is a right angle triangle. So in this right angle triangle I draw separately. See, so this is right angle triangle. What is that? ANB. So what is the angle is theta. Understood? So I am going to give using the formula first. What is cos theta? Cos theta adjacent side by hypotenuse. Okay, adjacent side by hypotenuse. This is cos theta. What is adjacent side? C. Adjacent side is AN. Okay, what is hypotenuse? This is B. Okay, this is B. This is A. In the distance A, in the distance on the B. ரைட்டா? ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் மேக்னிடியூட். அப்போனா இது பி. இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஓகே, வாட் இஸ் ஹைபாட்னியூஸ்? பி. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏஎன் பை பி. ஓகே, இதிலிருந்து we are going to calculate AN cross multiply பண்ண B cos theta கிடைக்குமா? இது ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது sin theta. What is sin theta? Opposite side by hypotenuse. Here what is opposite side? BN. Okay, so BN divided by hypotenuse is B. So we are going to calculate what is that. Therefore BN is equal to cross multiply பண்ணுங்க B sin theta. ரைட்டா? ரெண்டு ஈக்குவேஷன் புரியுதா? எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம்? ட்ரையாங்கிள் ABN, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். AB நமக்கு தெரியும்,
ஏபி இஸ் எ மேக்னடியூட் ஆஃப் பி வெக்டார், அதனால் வெறும் பின்னு போடுறோம். இது தெரியாது, ஏஎன் தெரியாது, பிஎன் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், வாட் இஸ் ஏஎன் பி காஸ் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கான் டைம் கால்குலேட்டர். பி ஏஎன்னா பி காஸ் தீட்டா, பி என்னன்னு அர்த்தம் பி சைன் தீட்டா, ரைட்டா? அப்படின்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சது பி காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சாச்சு, இங்கே பி சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டா? இதான். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. முடிச்சாச்சா? ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அடுத்தது இப்போ தான் ட்ரையாங்கிள் ஓபிஎன் எடுத்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஓபிஎன் பாருங்கள், எது ஓபிஎன்னு? ட்ரையாங்கிள் ஓபிஎன், இது ஃபுல் டோட்டல் ட்ரையாங்கிள், ரைட்டா? ஓபிஎன் எடுத்துக்கலாமா? அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎன் எப்படி ஆகலாம்? ஸோ ஃபார் ட்ரையாங்கிள் ஓபிஎன், ஓபிஎன்னுக்கு பித்தாகரஸ் தியரம் சொல்லலாமா? ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர் எழுதலாமா? ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். அப்படின்னா எழுதுறேன் பாருங்கள், பித்தாகரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர் எழுதலாமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? இப்போ பாருங்கள், இந்த ஓஎன் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. என்னவா ஸ்பிளிட் ஆயிருக்கு? ஓஏ பிளஸ் ஏஎன்னா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த ஓஎன் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு? ஓஏ பிளஸ் ஏஎன். அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? ஐ எம் கோயிங் டு ரைட் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்ன எழுதலாம்? ஓஎன் எப்படி எழுதலாம்? ஓஏ பிளஸ் என்ன எழுதலாம்? ஏஎன் எழுதலாமா? எப்படி? ஏஎன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த என்பி ஸ்கொயர், கரெக்டா? ஓஎன் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஓஏ ப்ளஸ் ஏஎன் எழுதிட்டேன், ரைட்டா? இப்போ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? சி திஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு. ஓபின்னா என்ன இருக்குங்க? ஆர் மேக்னட், இது வெக்டாரு. நம்ம கண்டுபிடிக்கிறது மேக்னடியூட் ஆஃப் ரிசல்டன்ட். மேக்னடியூட் கண்டுபிடிக்கிறது வெறும் ஆர்னு எடுத்துக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓஏனா ஏ, இங்கே ஏஎன்னா பி காஸ் தீட்டான்னு தெரியும், என்பினா பி சைன் தீட்டான்னு தெரியும். அப்படியே வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் ஒன்லி. ஸோ லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஓபி? ஓபினா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏனா ஏ ப்ளஸ் ஏஎன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், பி காஸ் தீட்டா, இதுக்கு இருக்கிற ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் என்பினா பி சைன் தீட்டா, ரைட்? ஹோல் ஸ்கொயர். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஓகே? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம் அதை, ரைட்டா? என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம்? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது பார்க்க எப்படி இருக்கு? ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? நார்மலாக மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ரைட்டா? ப்ளஸ் என்ன ஃபார்முலா? பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலா பாருங்கள், ஏ ஸ்கொயர், இது அப்படியே ஏன்னு எடுத்துக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இது ஏ, இது பி ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ஹெச்சா ப்ளஸ் ரிமைனிங் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இது நம்ம ஸ்கொயர் உள்ள கொண்டு வா, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டா? நார்மலான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஆர் ஸ்கொயர் இருக்கு, ஏ இருக்குல்ல, இது ஃபார்முலா ஆகுது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் எழுதிட்டேன் ப்ளஸ் 2, இது ஏ, இது அப்படியே பி, ரைட்டாக முடிஞ்சிச்சா? ப்ளஸ் பி ஸ்கொயர்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ணியாச்சு, ரிமைனிங் இந்த டேர்ம் அப்படியே எழுதியாச்சு, ரைட்டா? இப்போது இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் கம்பைன் இட். இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம் இல்லையா? கம்பைன் பண்ணால் எப்படி ஆகலாம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு ரெண்டுத்துலேயும் காமனாக ஒரு டேர்மு பி ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும்.
cos square theta plus sin square theta என்னது மேக்ஸில் ஒன்றுன்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ இப்படி நம்ம இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், யூசிங் cos square theta plus sin square theta equal to 1. இதை யூஸ் பண்ணால் what is the relation, r square equal to a square plus 2ab cos theta plus என்ன வரும் b ஸ்கொயர்னு வரும். ஏன்னா அதோட வேல்யூ என்னது ஒன்றுன்னு ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் புரியுதா? ரைட். ஸோ இது அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறேன் பாருங்கள். r ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. ஸோ இதுலேருந்து ஆர்னா என்ன வரும், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணி இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இதுதான் மேக்னட்யூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார்னா ஆர் வெக்டாரு, மேக்னட்யூட்னா வெறும் ஆர். கரெக்டா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இப்போ என்னது, which is the magnitude of the resultant of a vector and b vector. Okay. ஸோ அடுத்தது செகண்ட் என்ன கண்டுபிடிப்போம்னா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ ரிசல்டன்ட் வெக்டார்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ அதனால் என்னத்துக்கு போனால் ஐ எம் கோயிங் டு ரைட் if the direction of resultant vectors எப்படி எழுதலாம்னா if என்ன எழுதலாம், theta is the angle between a and b. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் a வெக்டார் b வெக்டாரோட ஆங்கிள் தான் வந்து theta, நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் ரைட்டா. ஸோ அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இது என்னது சார், a மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார், அதான் r வெக்டார் ரைட்டா. இதுதான் இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் பாருங்க. r வெக்டார்னா என்ன அர்த்தம், a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார்னு அர்த்தம். rனா என்ன அர்த்தம், சிம்பிளா மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பார்த்துருப்போம். இது லென்த் ஆஃப் மேக்னட்யூட் ஆஃப் வெக்டாரில் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ இதுதான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணால் see the angle alpha. அப்படின்னா எப்படி இல்லைன்னா if triangle OBN எடுத்துக்க போகிறோம். what is the triangle OBN? see the triangle OBN. இந்த OBN triangle see the triangle OBN இதை வரைஞ்சி காட்டவா OBN triangle, இல்லைனா இப்படியே சொல்லிடுறேன் OBN ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, இந்த டோட்டல் ஆங்கிள் ஆல்ஃபா OBNக்கு ரைட்டா. ஸோ இதை வரைஞ்சே காட்டுறேன் டீட்டெயிலாக. see this. So triangle, what is that? O இது B இப்படி இருக்கு, இது N, இது A இப்படி இருக்கா. இதுதான் R வெக்டார்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா. இது நமக்கு தேவையில்லை இந்த பாட்டு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சாச்சு. see this. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவா tan கண்டுபிடிக்கலாமா? tan அர்த்தம் what is tan? opposite side by adjacent side. இதான் opposite side na bn by on ரைட்டா. ஸோ அப்படின்னா எழுதலாமா, see this triangle. இந்த triangle வந்து ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. எந்த ட்ரையாங்கிள்னா see this is the triangle. ஆங்கிள் ஆல்ஃபானா tan எப்படி எழுத போகிறோம், ஆப்போசிட் சைடு தான் ஆப்போசிட் சைட் பை இது வந்து adjacent side. tan அர்த்தம் what is the tan formula? tan இங்கே இருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. tan alpha equal to opposite side by adjacent side. கரெக்டாக இதான ஃபார்முலா டேனுக்கு.
So I am writing what is opposite side bn divided by on. கரெக்டா? அப்பனா இது எழுதலாமா இந்த இடத்துல? I am going to write இந்த இடத்துல எழுதறேன் பாருங்க. tan alpha equal to bn. on எப்படியா பிரிஞ்சிருக்கு? ரெண்டா பிரிஞ்சிருக்கு பாருங்க. on னா oa plus an ஆல்ரெடி பார்த்திருப்போம். oa plus an னு பிரிஞ்சிருக்கு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இல்ல. ரைட்டா? என்னென்ன வேல்யூ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சொல்லலாமா? tan alpha equal to what is bn ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்குமே. b sin theta divided by what is oa. oa னா a நமக்கு தெரியும். what is an ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான் இது. b cos theta. ரைட்டா? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பாருங்க. b என்னோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். oa னா என்னன்னு தெரியும். a என்ன தெரியும். ஆல்ரெடி சப்ஸ்டிட்யூட் பண்ணா tan alpha equal to b sin theta divided by a plus b cos theta அப்படின்னு கிடைச்சிடுமா? நமக்கு தேவை என்னன்னா ஆல்ஃபா தான் தேவை. ஆல்ஃபானா tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan இன்வெர்ஸ். என்னது? b sin theta divided by a plus b cos theta. கிடைச்சா? ஸோ இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்ஸ். ரைட்டா? ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் ஆல்ஃபா. முன்னாடி கண்டுபிடிச்சது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். இது வந்து ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன். ஓகே, ஸோ திருப்பி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுவோம். இது ஒரு வெக்டார் கண்டுபிடிக்க பொறுத்து மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார்னா ஆர் வெக்டார், மேக்னிடியூட்னா வெறும் ஆர். சி இது ஒரு ட்ரையாங்கிள். ஓஏன்னு ஒரு வெக்டார் இருக்குது. ஏ வெக்டார்னு ஒன்று இருக்குது. அதோட ஹெட்டில் வந்து பி வெக்டாரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ வந்து ரிசல்டன்ட் வெக்டார் நமக்கு தெரியும். இதை கனெக்ட் பண்ணால் ஜாயின் பண்ணால் ஏபிஎன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதோட ஆங்கிள் தீட்டா. ஸோ இதில் வந்து காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைட்னா நமக்கு தெரியும். வாட் இஸ் அட்ஜசன்ட் சைடு? ஏஎன்னு தெரியும். ஹைபாட்னியூஸ்னால் இது பி. ஓகே, ஸோ பின்னு தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏஎன்னா பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்படின்னா பிஎன் பை ஹைபாட்னியூஸ்னா பி. பிஎன் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. கண்டுபிடிச்சாச்சா? இதுலேருந்து ஓபி என்னன்னு அர்த்தம்னா ஓபிஎன். இந்த டோட்டல் ஓபிஎன்னா ஓபி ஸ்கொயர்னா ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். ஓஎன் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஓஏ ப்ளஸ் ஏஎன்னு பிரிஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போல் இருக்கா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? ஆர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஓபினா ஆர் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். ஏஎன்னா பி காஸ்டிட்டா, என்பினா இல்லைன்னா என்பி பிஎன் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல கூட எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. என்பினாலும் ஒன்று தான், பிஎன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? இந்த இடத்துல பிஎன் ஸ்கொயர்னு எழுதிங்க. ஸோ இது பிஎன் ஸ்கொயர். ஓகே, போத் ஆர் சேம். ஸோ வேல்யூ வந்து பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு இதே போல் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்தது யூஸிங் த ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து ஒன்றுனால ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதுலேருந்து ஆர்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இதான் அந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. தட் ஃபோர் ஓபி ஸ்கொயர்னா இதுலேருந்து ஸோ வி கேன் ரைட் டேன் ஆல்ஃபானா டேன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ பிஎன் டிவைடட் பை இந்த ஓஎன். ரைட்டா? பிஎன் டிவைட் பை ஓஎன். ஓஎன் ரெண்டாவது பிரிஞ்சிருக்கு. ஓஏ ப்ளஸ் ஏன்னா பிரிஞ்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிஎன்னா பி சைன் தீட்டா, ஓஏனா ஏ, ஏஎன்னா பி காஸ் தீட்டா. எனக்கு என்ன கிடைக்கும்? tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஆல்ஃபானா tan இந்த பக்கம் கொஞ்சம் tan இன்வெர்ஸ்னு வந்துடும். இதுக்கு பார்த்தா ரிசல்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார்ஸ். அண்டர்ஸ்டுட்? ரைட். Now we are going to see assignment part. பார்க்கலாமா? assignment part. Assignment 3 kinematics. Okay, so பார்த்தது வந்து
வெரி இம்பார்ட்டண்ட் ஒரே ஒரு கொஷின் பார்த்தோம். என்ன கொஷின் பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒரே ஒரு 5 மார்க் கொஷின் இது. எக்ஸ்பிளைன் in details the triangle law of addition. So detailed தப்பு இல்லாமல் எழுதுங்க. This is fundamental for this units. இந்த யூனிட்ஸுக்கு இந்த ஒரு கொஷின் வந்து triangle law of addition வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸு இல்லைனா இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 2 to 3 டைம்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். இந்த கான்செப்டை, இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, 2 to 3 டைம்ஸ் பாருங்கள், ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் திஸ் பியூர்லி மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸு. வெறும் மேக்ஸ் மாதிரி நம்ம ஃபிசிக்ஸில் எழுதக்கூடாது, ஸ்டெப்ஸையும் நிறைய இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ரைட்டாக அதில் அந்த வேல்யூ எழுதணும். வாட் இஸ் த முன்னாடி எழுதிருப்போம் இல்லையா, வாட் இஸ் பிஎன் என்னது, சைன் தீட்டா அட்ஜஸ்டன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸு, அப்புறம் வாட் இஸ் த மேக்னிடியூடு, இதே போல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதே போல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். பியூர்லி மேக்ஸ் மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, ஸோ டூ யர் அசைன்மெண்ட்ஸ். Without any doubt, ask me. Thank you, students. Have a nice day.